உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே இயற்கையாகவே பெரிய சாதனை படைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம திறமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நம்ம நிறைய படிக்கணும், நம்மளால் சாதிக்க முடியாது ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அதெல்லாம் சரி, ஆனால் நேரம் உங்களுக்கு சரியில்லை. கும்பராசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. அதனால் பெருசாக யோசித்து நிறைய கும்பராசி என்பவர்கள் ஒரு கடன் பிரச்சனை இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள் இல்லை ஒரு ஏமாற்றங்களை அடைந்த காலமாக கடந்த 2.5 ஆண்டுகளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவானும் வக்கரமாக இருந்து கடந்த ஒரு 6 மாதம் காலமாக பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள். தொழிலே இல்லை சார், 6 மாதமாக ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு சார். சம்பளம் கொடுக்க முடியல, வாடகை கொடுக்க முடியல, கடன் கட்ட முடியல, கடன் வாங்கி 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 இப்போ பெரிய கடனாளியாக இருக்கேன், ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அது எல்லாமே வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏன்னா கும்ப ராசி என்பவர்களுக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி குரு பகவான். அவர் 4ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண வரவுகளே இல்லை, நஷ்டம் மட்டும்தான். ஒரு பிஸ்னஸ் பண்ண சார், பயங்கரமான லாஸு. ஒரு தேவையே இல்லாமல் ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன், கடைசியில் மாட்டிக்கிட்டேன் சார். ஒரு இடத்துல பணம் கொடுத்தேன், பணம் திருப்பி வரல, பொருள் கொடுத்தேன், பணம் தரேன்னாங்க, தரலை. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய சந்திச்சிட்டிங்க. தேவையில்லாத செலவு 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 தான் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி இருக்குது. கம்ப்ளீட்டாக நிவர்த்தியாக அப்படின்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்குது. ஆனால் பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அதுலேருந்து வெளில வர்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய தான் போகுது. அதற்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்குங்க. சார் நான் இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் சார், விற்குமா சார்னா கண்டிப்பாக பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் இடம் விற்றுரும். ஏன்னா 4ஆம் இடத்துலேயே குரு பகவான் இருக்கார். போகாத இடம் கூட போயிடும். எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்குது இடத்துல, அந்த பிரச்சனைலாம் சரியாயிடும். நீங்கள் ஒரு ரேட் சொல்லியிருப்பீங்க, கடந்த காலகட்டத்தில் அந்த ரேட்டே வந்திருக்காது. நீங்கள் அது வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சிறப்பு. வர்ற பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த இடம் கண்டிப்பாக விற்றுரும், அதில் டவுட்டே வேண்டாம். தைரியமாக இருங்க. அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி, அந்த இடம் விற்றுரும். அந்த இடம் விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை, அதன் மூலமாக பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 10ஆம் இடத்தை பார்த்தா என்ன ஆகும்னா தொழிலில் வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான சூழ்நிலை பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள், இந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் என்னென்னா நிறைய அப்ளை பண்ணி ரிசல்ட்டே வரல சார். வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணேன், இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன், கடைசியில் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க சார். இந்த மாதிரி பலவிதமான தொல்லைகளை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பது. நிறைய பேருக்கு வேலையில் தொந்தரவு, டார்ச்சரு. சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி சார் வாழ்க்கையை வாழ்வேன்னு தெரில, வேலை போயிடுச்சுன்னா என்னோடய லைஃபே போயிடும், வாழ்வாதாரமே வேலை தான். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நான் வீட்டு கடன் வாங்கி வச்சுருக்கேன், பர்சனல் லோன் வாங்கி வச்சுருக்கேன், பசங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே போயிடும், வேலை போகிற மாதிரி இருக்குது சார். கவலைப்படாதீங்க, வேலையெல்லாம் போகாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது நாங்கள் என்ன, அந்த ஜீவனத்தில் பெரிய பாதிப்புகள் வராது, பயப்படாமல் இருங்க. அதே போல் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் பெண்டிங் இருக்குது, கண்டிப்பாக பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்தே தீரும். அது நீங்கள் என்ன தகுதியில் இருக்கீங்களோ அதுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்தே தீரப்போகுது, அதில் டவுட்டே வேண்டாம்.
சார் 7.5 சனி சார் ஏற்கனவே போன வருஷம் வரல, கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துடும், டவுட்டே வேண்டாம். அதே போல் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் வரும், அதற்கான முயற்சிகளும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கும்பராசி என்பது கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க. எனக்கு கிடைக்கல சார், 7.5 சனி காலகட்டத்தில் ரொம்ப நொந்து போயிட்டேன் சார், நான் வீட்டிலலாம் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, எத்தனை வாட்டி எக்ஸாம் எழுதுவேன், ஒவ்வொரு வாட்டியும் கிளியர் பண்ண முடியாமல் வேலைக்காவது போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க சார், நான் வேலையை விட்டுட்டு வேறு இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணேன் சார். சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன பிறகுலாம் ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் அதெல்லாம் கிடைக்காம வந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது எக்ஸாம் ஷெடியூல் பண்ணணும், பிப்ரவரி 4க்கு அப்புறம் ஷெடியூல் பண்ணுங்கள், கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும், கிடைச்சே தீரும், அது டவுட்டே வேண்டாம். அதே போல் கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க. அம்மா அப்பாவே சண்டை போட்டிருப்பாங்க, கூட பிறந்தவங்க சண்டை போட்டிருப்பாங்க, நிறைய பேர் சொத்து தகராறுலாம் அடித்தடி தகராறுலாம் பெரிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெலாம் ஆகிருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகும். அம்மா அப்பா புரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது சொத்து தரணும் தருவாங்க, அண்ணன் தம்பி புரிஞ்சுக்கிட்டு ஏதோ நம்மக்குள்ளே பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நிலை வரும். நிறைய பேருக்கு நிறைய சாதகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பதுக்கு உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீடு வாங்கிறதுக்கான யோகம் உண்டு, இடம் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு, கார் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. சார் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் சார், ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன், முடியல. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, கடனில் போயிட்டுருக்கு, எப்படி வீடு வாங்குறது? அப்படிலாம் கிடையவே கிடையாது, நேரம் தான். அந்த நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக சொத்து வாங்க முடியும். அதற்கான சூழ்நிலைகள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. யாரெல்லாம் கும்பராசியில் வாங்கணும்னு நினச்சிங்களோ அவங்களாம் பிப்ரவரி 4க்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள், நல்ல இடம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எதுவும் அட்வான்ஸ் கொடுக்குறது அக்ரிமெண்ட் போடலாம் வேண்டாம், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடுங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு கிடைக்கும். அதே போல் ரொம்ப நாளாக இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு வாங்குகிறாங்க கும்பராசியில், ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு வருஷம் கழித்து கிடைக்கக்கூடிய வீடு வாங்குறது, கட்டி முடித்தா தான் தருவாங்கன்னு சொல்லக்கூடிய வீடு வாங்குறது, நான் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன் சார் வீடே வரலன்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க. அந்த போய் மாட்டாதீங்க, ரெடிமேட் ஹவுஸாக இருந்தால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடியலை, திருப்பி சொல்கிறேன், அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் 6 மாதம் கழித்து வீடு தரேன்னு சொன்னாங்க, ஒரு வருஷம் கழித்து வீடு தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அங்கே போய் காசை கொடுத்துட்டு லோனை கட்டிட்டு கடைசியில் இங்கேயும் லோன் கட்டிட்டு வீட்டு வாடகையும் கொடுத்து மாட்டிப்பீங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்து ரெடிமேட் ஹவுஸாக இருந்தால் வாங்கிக்கோங்க, தப்பே வராது, பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த காலகட்டம் வீடு வாங்கியே தீரணும் நீங்கள், அதனால் நல்லாவே இருக்கும் பிரச்சனை. அதே மாதிரி அம்மாவுடைய உடல்நலத்தில் கண்டிப்பாக கடந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் இருந்திருக்கும், அந்த நிலையெல்லாம் நல்லா மாறி வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் அதனால் சந்தோஷமாக உங்களுடைய வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும், தேவையில்லாத மருத்துவ செலவு வராது, அதற்கான சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் கும்பராசியில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் யாரெல்லாம் கும்பராசியாக இருக்கீங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிப்ரவரி 4க்கு அப்புறம் அதிகமான முயற்சிகள் செய்யுங்க. சில பேருக்கெல்லாம் பணம் கட்டினா தான் சார் வேலை கிடைக்குன்ற மாதிரிலாம் நிலையெல்லாம் வரும், அதெல்லாம் பிப்ரவரி 4க்கு அப்புறம் செய்யுங்க, கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். ஆஃபீஸ்லேருந்து அனுப்புறேன்னு சொன்னாங்க சார், எனக்கு கிடைக்காம போச்சு சார், வேற ஒருத்தர் போயிட்டார் சார், இந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். சில பேர் வீசா கிடைக்காம போயிருக்கும், இல்லை வீசாவில் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும், இந்த மாதிரிலாம் தடங்கள்லாம் ஆயிருக்கும். அந்த தடங்கள் எல்லாமே வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை உண்டு, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். சில கும்பராசி என்பது வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டிலையுமே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க போயிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு படிக்க போயிட்டு அங்கே மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, வீசா முடியக்கூடிய ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு கடைசியில் வேலை கிடைக்காமல் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்கள் எல்லாருக்குமே பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தரும். அதற்கான முயற்சிகள் செய்யும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நிறைய யோசிச்சு மனசு நொந்து போய் உட்காந்துருக்கீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நல்ல வேலை இருந்திருப்பீங்க, வேலை போயிருக்கும், இல்லை கம்பெனி மூடியிருப்பாங்க, இதனால் திருப்பி ட்ரை பண்ண கிடைக்காமல் இருந்திருக்கும். அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இடம் மாற்றம் பண்ணி வேலை மாற்றம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு மாறலாமா, வேறு ஏதாவது ஊருக்கு மாறலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்க வேலையில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும், பயப்படாமல் இருங்க. அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் நிறைய வரும்.
இம்போர்ட் சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு வரப்போகுது. லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு உண்டு. நிறைய பேர் கன்சல்டன்சி ஒர்க் பண்ணியிருப்பீங்க கும்பராசி என்பர்களாக இருந்தீங்கன்னா. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பணமே வரல, வர வேண்டிய இடத்துலேருந்தே பணம் வரலன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்குலாம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பண வருவாய் கண்டிப்பாக உண்டு, உறுதியாக உண்டு. மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி ஏற்றத்தை தான் கொடுக்க போகுது, பிரச்சனைகளை குறைக்க போகுது. அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ரொம்ப ஜாக்கிரதையாக சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகள் ஏன்னா நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு அந்த சனி திசை புதன் திசை வாழ்க்கையில் தூக்கி போட்டிருக்கும். நிறைய பிரச்சனை, கடன், பிரிவினை, இது ரெண்டும் இல்லாத சனி திசையும் இந்த புதன் திசையும் கும்பராசி என்பவர்களுக்கு இல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் சுயஜாதத்தை பார்த்துங்க. என்ன பிரச்சனை, நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதான்னு தெரிஞ்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்க ஜோசியரை பாருங்கள். என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சா கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, பார்த்து சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஜாதகம் தான் பார்க்க முடியுது. அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து சொல்கிறோம். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் கையில் எழுதுன மாதிரி நோட் இருக்கும். அந்த நோட்டு மாதிரி பிடிஎஃப்பில் வரும். அது வெறும் 500 ரூபாய்க்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலேருந்து வகுப்புகள் நடக்க போகுது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். எல்லாரும் நேரடி வகுப்பு படிக்க முடியலன்றக்காக இந்த வாட்டி ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம். அதனால் வெளியூரில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே படிக்கலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.